சொல்லுமா. இன்னைக்கு அதாங்க இன்னைக்கு வியாழக்கிழமை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்த்தோன்னா கொஞ்சம் ஊருக்கு போயிருந்தேன், எங்கள் ஊர் வருஷ நாட்டுக்கு போயிருந்தேன். அதனால ஃப்ரெண்ட்ஸ் நேற்று தம்பி தான் தை அமாவாசைக்கு நல்லபடியாக சாமி கும்பிட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரர் பையன் பாப்பா எல்லாருமே சாப்பாடு செஞ்சு நல்லா சாமி கும்பிட்டாங்க. நான் நைட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஊர்லேருந்து வந்தேன். இன்னைக்கு வந்து காலையில் பசங்களுக்கு டிஃபன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இங்கே நல்லா தோசை ஊற்றிட்டு இருக்கிறேன் பசங்களுக்கு, முறுமுறுன்னு தோசை. இன்றைக்கி முள்ளங்கி சாம்பார் வச்சுட்டேன். முள்ளங்கி சாம்பார் வச்சு தம்பி எனக்கு தக்காளி சேமியா செஞ்சு விடுங்க மாண்டான். அதனால் தம்பிக்கு டிஃபனுக்கு கொஞ்சம் தக்காளி சேமியை சாப்பிட்டு கிளம்பிட்டான். தம்பி இங்கே பாப்பாவுக்கு தோசை ஊற்றி வச்சுருக்கேன். பாப்பா இன்றைக்கி தோசை கேட்டிருக்காங்க ஸ்கூலுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சு. இந்த மதியானத்துக்கு கொஞ்சம் சூடாக சாப்பாடு வச்சுக்கிறேன்னா வச்சு அப்பளம் மட்டும் பொரிச்சுக்கலாண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாக்காக வீடியோ பார்க்குறேன்ட்டான்றீங்க. கண்டிப்பாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய சப்போர்ட் வேணும். உங்களுடைய பேரெல்லாம் கண்டிப்பாக நாளைக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி திருமண நாள் பிறந்தநாள் கொண்டாடுற அனைவருக்கும் நம்ம யோகா சேனல் சார்பாக எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். சேஃபாக கொண்டாடுங்க, சேஃப் பாருங்க. நேற்று நான் பஸ்ஸில் வரும்போது ஒரு சப்ஸ்கிரைபரும் மங்கேர் கரசி அவங்க பேர் சூப்பராக பேசினாங்க என் கூட. அக்கா உங்கள் சப்ஸ்கிரைபரு உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க்கா அப்படின்னு வத்தலக்குண்டிலேருந்து நம்ம வரும்போது பேசினாங்க ஒட்டஞ்சத்திர வரைக்கும். அவங்களுக்காக இந்த வீடியோவில் அவங்க பேரை சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.